அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாநகராட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு மாநகராட்சியாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கேப் வந்துருச்சு. அப்புறம் நிறைய இந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு இல்லையா? நேற்று கூட ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றிலாம் பேசும்போது கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். ஸோ இந்த டேட்டாவை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்து நம்ம இதை போஸ்ட் பண்ணி முடிச்சாகணும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி கூடிய விரைவில் நடக்க இருக்கு. அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணி ஆகணும். டேட்டா ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நான் அப்பப்போ கொஞ்சம் முடிஞ்ச அளவு அதை போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம்லையும் சரி, ட்விட்டர்லையும் சரி. அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். யூடியூப்ல என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் அது விஷுவலாக எனக்கு காட்ட அவ்வளோ டைம் இல்லை. அதனால நான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாகவே அதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60 வார்டுகளை கொண்ட ஒரு மாநகராட்சியாக இருக்குது. உயர்தர மாநகராட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மோஸ்ட் அர்பனைஸ்டு மாநகராட்சிகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் தான். மற்றது எல்லாமே கொஞ்சம் அதை விட கம்மியாக தான் இருக்கும். அந்த லிஸ்ட்ல தான் சேலம் மாநகராட்சி வருது. சேலம் மாநகராட்சி பொலிட்டிக்கலாவே ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு மாநகராட்சியா தான் எல்லா தேர்தலையுமே இருந்திருக்கு. இந்த மாநகராட்சி தேர்தல் ஒரு புதிய தேர்தலா இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா மும்முனை போட்டி நடக்குது இங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தேர்தலையுமே இருமுனை போட்டியா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அணி என்ன பண்ணும்னா ஒரு 50% ஓட்டு எடுத்துரும். மீதி இருக்கிற 50% ஓட்டுல ரெண்டாவது வர கட்சி 20%, 30% இவ்வளவுதான் எடுக்கும். 30% எடுக்கிறதே பெரிய விஷயம் எதிர்கட்சி உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும். அப்படி எடுத்து ரெண்டாவது வரும். அதுக்கப்புறம் மற்றவங்க டெபாசிட் இழந்துருவாங்க. ஆனா இந்த முறை எப்படி இருக்குன்னா அது மும்முனையா பிரியுது இல்லையா? தாவேகா அண்ட் திமுக அண்ட் அதிமுக இப்படி இது மும்முனையா வரும்போது இது ஒரு புதிய தேர்தலா இருக்கும். நிறைய இடங்கள்ல சொற்ப வாக்கு வித்தியாசத்துல நிறைய சீட்டுகள் கன்வெர்ட் ஆகும். வாட்ஸை பொறுத்த வரைக்கும் லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அங்கங்க சில சுயேட்சைகள் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பாங்க, வெற்றி பெறுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். சில இடங்கள்ல செல்வாக்கு மிகுந்த ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா இது லோக்கல் பாடி அப்படின்றது முழுக்க முழுக்க சட்டமன்ற தேர்தல்ல இருந்து வேறுபட்ட ஒண்ணு. இங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவருடைய ஃபேஸை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி லோக்கல் இஷ்யூஸ் இது எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணுவாங்க. ஆனா சிஎம்மோட வார்த்தைக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல மதிப்பு இருக்கும். சிஎம் சொல்ற வேட்பாளர்களுக்கு வாக்கு விழும். விழாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இஷ்யூ பேஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா இல்ல டிஃபரன்ஸ் மேபி இருக்கலாம். சரி, ஓகே, முதல்ல நான் அந்த டேட்டாவை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள இருக்க டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். சேலம் மாநகராட்சியில வர்ற 60 வார்டுகள்ல தாவேகா 39 வார்டுகள்ல முன்னிலை வகிக்குது. அதிமுக கூட்டணி தற்போது இருக்கிற பாமக, அதிமுக, பாஜக இவங்க 3 பேரையும் சேர்த்துக்கிட்டு தான் இதை சொல்றேன். 17 வார்டுகள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. 2வது பெரிய கட்சியா. 3வது இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் 4 வார்டுகள்ல முன்னிலையில இருக்கு. அதர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் 0. அடுத்தது தாவேகாவோட வாக்கு சதவீதம் என்னன்னு பார்க்கும்போது 42% வாக்குகளை பெற்று சேலம் மாநகராட்சியில தனிப்பெரும் கட்சியா முன்னிலை வகிக்குது. அதிமுக கூட்டணி 30% வாக்குகளை பெற்று 2வது இடத்துக்கு முன்னேறுது. திமுக 22% வாக்குகளை பெறுது. அதர்ஸ் 6% வாக்குகளை வாங்குறாங்க. ஓகே, டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். கடந்த தேர்தலுக்கும் இப்போ நடக்க போற தேர்தலுக்கும் இருக்கிற வித்தியாசம் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம சர்வேவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த தேர்தல இருந்து அந்த டிஃபரன்ஸ் சீட் ஷேர் எவ்வளவு மாறி இருக்கு, ஓட் ஷேர் எவ்வளவு மாறி இருக்குன்றதை அளவிட்டு பார்க்கும்போது தாவேகா புது கட்சியா 39 இடங்களை கைப்பற்றுது. திமுக கூட்டணி கடந்த முறை கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணுச்சு. 50 சீட்டு கிட்ட வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா வெறும் 4 சீட்டு தான். அதனால 46 வார்டுகளை இழக்கிறாங்க. அதிமுக கூட்டணிக்கு 10 வார்டுகள் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்றத பின்னாடி சொல்றேன். அதர்ஸ்க்கு 3 வார்டுகள் குறையுது. 3 இண்டிபெண்டன்ஸ் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று இருந்தாங்க. இப்போ அவங்க வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்க அப்படின்றது தான் அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா 42% வாக்குகளை தனி கட்சியா கைப்பற்றுது. அதிமுக 2% வாக்குகளை உயர்த்துது. திமுகக்கு 23% குறையுது. அதர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் நோட்டா இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 21% வாக்குகள் குறையுது. அப்போ கிட்டத்தட்ட 27% வாக்குகளை கடந்த எலெக்ஷன்ல இவங்க வச்சிருந்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு எதிர்கட்சிகளினுடைய ஓட்டு ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ இதெல்லாமே சேர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ தாவேகா 42%, அதிமுக 30%ன்றதே பெரிய விஷயம் தான். ஏன் அதிமுக இவ்வளவு ஓட்டு கிடைக்குது அப்படின்றது 1 year plus கேவிஜி கன்சாலிடேஷன் தான் இங்க இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் இதுதான் நடந்துச்சு. ஒரு சின்ன டேட்டா மட்டும் உங்களுக்கு சொல்றேன். சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு 2026 நடந்துச்சு இல்லையா? அதுல சேலம் மாவட்டத்துல இருக்கிற 11 சட்டமன்ற தொகுதிகள்ல 4 தொகுதிகள்ல தாவேகா வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட 6 தொகுதிகள்ல தாவேகா வெற்றி பெற்று இருக்கணும். சில இடங்கள்ல குறைஞ்ச மார்ஜின்ல அது போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏற்காடு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா
2000 வாக்குகள் தான், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். 11-12 மணி வரைக்கும்லாம் தாவேகா லீட்ல இருந்த தொகுதி அது. அது மாதிரி பல தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பு குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் தாவேகாவுக்கு கிடைக்காம போச்சு. ஆனா இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு இயல்பாவே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அது மட்டும் இல்லாம மக்களே வந்து ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க இல்லையா? திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க, இப்போ நம்ம வந்து தாவேகாவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த வாக்காளர்கள் கூட நினைக்கலாம். அதுவும் வந்து இங்க பிளே ஆயிருக்கு. நான் என்ன பண்ணேன்னா, இந்த சர்வே எல்லாம் நம்ம பண்ணிட்டோம், டேட்டா கிடைச்சிருச்சு, சரி இதை அப்படியே போஸ்ட் பண்ணிடலாமே அப்படின்னு யோசிச்சப்பதான் ஏன் இந்த சட்டமன்ற தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அப்பதானே நம்மளுக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு இருக்கிற வேல்யூ அண்ட் நார்மல் உள்ளாட்சி தேர்தலில் நடக்கிற அந்த விஷயங்கள், வாக்கு சதவீத உயர்வு தாழ்வு அது எப்படி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக அதை பண்ணேன். அப்படி பண்ணும்போதும் ஒரு விஷயம் தெரிஞ்சது, தாவேகா உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் 42% மேல வருது. ஆனா சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு எடுத்துச்சுன்னா 35.4. அப்போ தாவேகா வெற்றி பெறாதுன்னு நினைச்சவங்க கூட இப்போ தாவேகாவுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க அப்படின்றதுதான் இந்த டேட்டா நம்மளுக்கு சொல்ற விஷயமா இருக்கு. ஸோ தாவேகா 6.6% வாக்குகளை உயர்த்துது. ஏன்னா 35ல இருந்து இப்போ 42க்கு வந்தாச்சு. அதிமுக 35.5 எடுத்துச்சு. அதாவது சேலம் மாநகராட்சியை ஒட்டி வர்ற எல்லா சட்டமன்ற தொகுதிகளையும் எடுத்துக்கோங்க, மாவட்டமே எடுத்துக்கோங்க, 11 தொகுதிகள். தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 0.1% தான் டிஃபரன்ஸ். அதிமுக முதல் இடம், தாவேகா 2வது இடம் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். அப்போ ஈக்குவல் தான், பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. திமுக ஃபுல்லா வாஷ் அவுட், ஒரு சீட்டு கூட வரல, 0 சீட்டு, 25% ஓட்டு எடுத்தது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஃபர்தரா 3% ரெடியூஸ் ஆகுது, அதிமுகவுக்கு 5.5% ரெடியூஸ் ஆகுது. ஸோ தாவேகா வெற்றி பெறாதுன்னு நினைச்ச வாக்காளர்களும் தாவேகாவுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு தான் இதுல அதிகமா இருப்பதா நம்மளுக்கு தெரியுது. ஸோ சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் மிக மிக கம்ஃபர்டபுளா வந்து கைப்பற்றுது அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரிய வர விஷயமா இருக்கு. நிறைய போலரைசேஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஓபிசி கன்சால்டேஷன்ஸ்ல சில சேஞ்சஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக நான் மறுபடியும் இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல சேலம் மாநகராட்சியில தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக பிரகாசமா இருக்கு. பிரதான எதிர்கட்சியா அதிமுக தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி அந்த கட்சிக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வச்சிருக்கிற ஒரு மாவட்டமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோத்துருக்கலாம், 3வது போயிருக்கலாம், ஆனா அவருக்கான ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, அவர் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு அந்த மாவட்டத்துல. அதிமுக இவ்வளோ ஓட் ஷேரை வந்து இழந்துமே அங்க வந்து 7 சீட்டை கன்வெர்ட் பண்ணதுக்கு காரணம் இபிஎஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃபேஸ் தான். கேவிஜி பிளஸ் 1 இயர் சேரும்போது அது வின்னிங் ஃபார்முலாவா மாறிடுது. 0.1% டிஃபரன்ஸில் தான் 3 சீட் அவங்களுக்கு கன்வெர்ட் ஆச்சு எக்ஸ்ட்ரா. தாவேகானாலும் இவங்க 7, 3 சீட்டு தானே டிஃபரன்ஸ். திமுக கம்ப்ளீட் வாஷ் அவுட். திமுக கூட்டணி கட்சிகள் போட்டிட்டாங்க இல்லையா, காங்கிரஸ் போட்டிட்ட இடம்லாம் படுதோல்வி, தேமுதிகலாம் ஜஸ்ட் மிஸ்ல டெபாசிட்டை காப்பாத்துச்சு சேலம் மேற்குல. ஸோ அதனால நிறைய இடங்கள்ல இது வந்து நடந்திருக்கு. இப்போ நீங்க ஏற்காடே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் வெற்றி பெற வேண்டிய தொகுதி தான். சேலம்ல வந்து அந்த கேம்பெயின் சிஸ்டமே என்னை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி இருந்திருக்கும். இவர் வந்து ஒரு இடத்துல பேசிட்டு போயிட்டாரு. பட் அடுத்தடுத்த கட்டத்துல வந்து கட்சி நிர்வாகிகள் வந்து கேம்பெயினுக்கு கொண்டு போயிருக்கணும். நீங்க வந்து ஏற்காடை ஒட்டி இருக்கிற அந்த மலைப்பகுதிகள்ல எல்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சாரமே நடக்கலைன்றதுதான் உண்மை. ஆனா அதை மீறியுமே வந்து வாக்குகள் வந்து தாவேகா வேட்பாளர் லட்சுமி அங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம்தான். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்ற அந்த ஒற்றை முகத்துக்காக விழுந்த வாக்குகள் தான். அப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா, கொஞ்சம் மக்கள்கிட்ட கேம்பெயினை கொண்டு போய் சேர்த்திருந்தா எந்த அளவு வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படின்றது இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அவங்க வந்து நல்ல எச்சரிக்கையோட முன்னேற்பாடோட தேர்தல் பிரச்சாரங்களை கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2வது விஷயம், இந்த பிரச்சாரங்கள்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாரஞ்சித் மாதிரியான ஆட்கள் வந்து தொடர்ந்து வந்து தாவேகா தலித்துகளுக்கு எதிரான அரசாங்கம்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதன் மூலமா ஓபிசி கன்சால்டேஷன் டைல்யூட் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ஓபிசி கன்சால்டேஷன் வர்றதுக்கு காரணமே தாவேகா ஷெட்யூல்டு கேஸ்டுக்கு ஆதரவான ஒரு கட்சி அரசாங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் செட் பண்ணாங்க இந்த எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து. பட் அதை வந்து பாரஞ்சித் ஒரு வகையில உடைக்கிறாரு. அப்போ ஓபிசி கம்யூனிட்டிஸ்க்கு அவர் சொல்ற மெசேஜ் என்னன்னா, தாவேகா ஷெட்யூல் காஸ்டுக்கு எதிரான அரசாங்கம், எங்களுக்கு சும்மா அமைச்சரவை டம்மி போஸ்டா தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எல்லாமே ஓபிசிஸ் தான் அதிகாரத்தோட இருக்காங்கன்னு சொல்றதன் மூலமா அதை டைல்யூட் பண்றாரு. இது ஒரு வகையில தாவேகாவுக்கு நல்லதுன்னு தான் நான் பாக்குறேன். அண்ட் களத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்துல கேஸ்ட் வந்து பெரிய அளவுக்கு பிளே ஆகல. நீங்க பாத்தீங்கன்னா ரூரல் பகுதிகளில் இருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. வன்னியர் போலரைசேஷன் வீரபாண்டியா இருக்கட்டும், சேலம் மேற்கா இருக்கட்டும், சேலம் வடக்கு, கெங்கவல்லி, இங்கெல்லாம் கடுமையா இருக்கு.
ஆனா அது வந்து வின்னபிலிட்டியை கொண்டு வருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பேக்கிங்கா நிக்குது. இப்போ ரெட்டலைக்கு எல்லா இடத்துலயும் டெபாசிட் வாங்கி கொடுக்குற காம்பினேஷன் இதுதான். வன்னியர் பிளஸ் கேபிஜி கொங்கு வேளாளர்கள் இவங்க 2 பேரும் சேரும்போது ஈஸியா 30% ரெட்டலை வந்துருது எல்லா தொகுதியிலையும். ஆனா அடுத்தடுத்து வரணும் இல்லையா? வின்னபிலிட்டி வேணும்னா 40% மினிமம் எடுக்கணும். 36ஆவது வேணும். 35.56 36 வந்தாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு இது வருமானு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்றத நம்மளுடைய பார்வையா இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியினால அதிமுகவுக்கு மிகப்பெரிய லாபம் தான். பாமக போட்டியிட்ட தொகுதிகள் எல்லாம் பாமக தோல்வி அடைஞ்சிருச்சு நிறைய இடங்கள்ல. ஆனா பாமக தயவோட அதிமுக போட்டியிட்ட இடங்கள்ல எல்லாம் அதிமுக ஜெயிச்சிருக்கு. அதிமுக ஜெயிச்ச பெரும்பாலான இடங்கள் வன்னியர் பெல்ட் தான். குறிப்பா நீங்க திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் நிறைய சீட்டை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இந்த முறை. அது காரணமே அதுதான். விழுப்புரம் கூட நீங்க பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல 2வது பெரிய கட்சி தாவேகா தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த ஓட் ஷேர்ல சொல்ற சீட்டு கன்வெர்ட் ஆகல. ஓட் ஷேர்ல 2வது 31% எடுத்து 2வது இடத்துல தாவேகா தான் இருக்கு. 33% அதிமுக கூட்டணியா இருக்கு. தனியா நீங்க எல்லாருமே பிரிச்சீங்கன்னா தாவேகா முதல் பெரிய கட்சியாவே வரும். ஆனா கூட்டணியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா தாவேகா 2வது பெரிய கட்சியா இருக்கு. ஸோ அடுத்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை தாவேகா கூட அலைன்ஸ் வந்துட்டா தாவேகா திருவண்ணாமலை, சேலம், விழுப்புரம், ஈவன் நீங்க கடலூர் கூட எடுத்துக்கோங்க, ஸ்வீப் பண்ணிடும். ஏன்னா அந்த கொஞ்சம் தான், ஒரு 3% தான் தேவைப்படுது தாவேக்காக சீட்ஸை கன்வெர்ட் பண்ண. இந்த பாமக அலைன்ஸ் வந்துச்சுன்னா பாமக பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணா அது எங்கேயோ போயிடும். ஷெட்யூல் காஸ்ட் கன்சால்டேஷன் வருமானு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருப்பதா தான் நான் பாக்குறேன். அதை வந்து பா ரஞ்சித் மாதிரியான ஆட்கள், அப்புறம் இந்த ப்ரொட்டஸ்ட்ல நிறைய இந்த தலித் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாரும் தாவேகாவுக்கு எதிராக பேச பேச அது என்ன பண்ணுன்னா தலித் கன்சால்டேஷனா தாவேகா பக்கமே வச்சிருக்கோம். அதே சமயம் ஓபிசி வாக்குகளையும் புஷ் பண்ணும் தாவேகாவை நோக்கி. தாவேகா அப்போ ஜெனரல் பார்ட்டியா இருக்கு, தாவேகா ஆன்டி தலித் பார்ட்டியா இருக்குன்ற ஒரு இமேஜை கொடுத்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுமே தவிர தாவேகாவுக்கு ஆகாது அப்படின்றதுதான் யதார்த்த களம், யதார்த்த உண்மை. அதை வந்து புரியாம அவங்க பண்றாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கான அரசியல அவங்க பண்றாங்கன்னு கூட நம்ம வச்சுப்போம். இன்னும் இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம 2-3 வீடியோ எல்லாம் போட்டு பேசிட்டோம். ஸோ அதுல தாவேகா அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க வைக்கிற இந்த பொய் குற்றச்சாட்டுகளுக்கு நம்ம வந்து தொடர்ந்து வந்து தாவேகாவை சேர்ந்தவர்களும் சரி, அந்த கட்சியில எம்எல்ஏவா இருக்கிறவங்க, கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் மக்கள் மத்தியில அந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும். யாரையுமே எந்த போராட்டத்தையுமே எந்த கட்சியுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது, இந்த மாதிரியான போராட்டங்களை பயன்படுத்திட்டு அங்க நீட் விஷயத்தை பத்தியா பேசுறாங்க. அவங்க முழுக்க முழுக்க தாவேகாவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கவுண்டர் வந்து தாவேகா நிச்சயமா கொடுக்கணும், எஃபெக்டிவான வேலை. அப்பாவி ஸ்டூடெண்ட்ஸினுடைய போராட்டத்தை அரசியல் ரீதியா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதை வந்து மாணவர்கள் மூலமாவே உடைக்கணும். தாவேகா மாணவர் அணி பேசணும், தாவேகா இளைஞர் அணி பேசணும். ஸோ அப்படிதான் இதை வந்து நம்ம பண்ண முடியுமே தவிர எடுத்தம் கவுத்தோன்னு இதுல வந்து எதையுமே பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இந்த களமானது இருக்கு. இன்னும் அந்த வார்டு பேர் என்ன, எவ்வளவு ஓட் ஷேர், இண்டிவிஜுவலா எவ்வளவு அப்படின்றதெல்லாம் பிரிச்சு சொல்ல முடியும். நம்மளுக்கு போதிய நேரம் இருக்காதுன்றதுனால நான் சொல்லலை. எனக்கு இருக்கும், பார்க்குற உங்களுக்கு இருக்காதுன்றதுனால தான் அதை நான் சொல்லலை. ஸோ இப்படிதான் இந்த களம் இருக்கு. ஸோ மாநகராட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு மாநகராட்சியா பார்த்துட்டு தான் இருக்கோம். அடுத்து நீங்க எந்த மாநகராட்சியினுடைய கருத்து கணிப்பை பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நம்ம இன்னொரு மாநகராட்சியினுடைய டேட்டா வந்து வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் நாளைக்கு வந்து ஃபுல்லா கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். அது வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன். ஸோ இப்படிதான் இது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நேற்றைய தினம் சனம் அவர்கள் வந்து அந்த பாலன் இல்லத்துல நடக்கிற அந்த ப்ரொட்டஸ்டுக்கு போயிருந்தாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், முழுக்க முழுக்க அதுல திமுக ஆட்கள் ஊடுருவி இருக்காங்க. தாவேகாவுக்கு எதிரான ஒரு பிரச்சார மேடையா தான் அந்த மாணவர் போராட்டத்தை அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையா நேர்மையா போராடுற மாணவர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க அதை பண்றாங்க அப்படின்னு நேற்று இவங்க போய் பேசியிருந்தாங்க. இவங்க பேசுறதுக்கே அலோவ் பண்ணல. பேசாதீங்க, போங்க போங்கன்னு அனுப்பி அவங்கள ரொம்ப மோசமா சைகைகள்லாம் காட்டி ஒரு பெண்ணை வந்து அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அந்த இடத்த விட்டு அனுப்பியிருந்தாங்க. அவங்களும் சும்மா போல, அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அங்க பிரஸ்ல பேசிட்டு தான் போனாங்க. ஸோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். நானே வந்து அது ஒரு ஆப்ரேஷனா பண்ணலாம்னு நினைச்சேன். அங்க போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத வீடியோவா நம்ம எடுக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ள இவங்க அதை பண்ணிட்டாங்க, எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ திமுக வந்து எந்த அளவுக்கு இதை பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க பண்ண அந்த ஒரு விஷயமே பெரிய உதாரணமா இருக்கும். இந்த மாதிரிதான் நிறைய இடங்கள்ல பண்றாங்க. டெல்லியில நடக்கிறது உண்மையான போராட்டம், இன்னும் சென்னையில பல இடங்கள்ல நடக்குது. ஆனா முதலமைச்சர் அவர்களை டார்கெட் பண்ணி அவரை பாடி ஷேம் பண்ணிலாம் இந்த கார்டெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் அவங்களாம். அது எல்லாமே இருக்கு சோசியல் மீடியால, விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து இறங்கி ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக எந்த அளவு அவதூறை பரப்ப முடியுமோ அப்படி பரப்பிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. நிச்சயமா
உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்ல, சட்டமன்ற தேர்தலையும் திமுக அதிமுக வெற்றி பெறாது அப்படின்றதான் இப்போதைய களமா நம்ம பார்க்க முடியுது. இப்படிதான் இந்த அரசியல் களமானது போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.